மேடம் அந்த டீஸ் வந்துட்டா மேடம். ருத்ரா நம்ம இப்ப அவன் கண்ணில் பட வேண்டாம். நம்ம இப்ப பின்னாடி பக்கம் இருக்கு ஓடிடலாம். டேய் நீங்களும் அவன் கண்ணில் பட வேண்டாம்டா. இவங்களை போட்டு தள்ளி எஸ்கேப் ஆயிருங்க. சரிண்ணே. யோ மரத்தடி மாமுனி நீ குத்துக்கல்ல மாதிரி கோலிட்டு இருக்க. யோ எந்திரிச்சு ஓடியா இல்ல போலீஸ் கிட்ட மாட்டிக்க. ருத்ரா நீ வா போயிடலாம். வா வா வா. டேய் பொருள் எடுறா. எங்க மகன்? அங்கதாங்க. இங்கயா? ஏய் முருகன் அவங்க போய் பிடிங்க. ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். ஜீவா அம்மா ஜீவா அம்மா அம்மா. ஜீவா நீ எப்படி பாருக்க? ஏன் இத்தனை நாள அம்மாவை பார்க்க வரல? என்ன மறந்துட்டியப்பா? அண்ணே எப்படின்னு இருக்கீங்க? அம்மா டெய்லி உங்களை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. உங்களுக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு எத்தனை விரதம் இருந்தாங்க தெரியுமா? அந்த விரதமும் வேண்டுதலும் தான் இப்ப உங்களை எங்க முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. உன்னை இங்க பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல ஜீவா. இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உன்னை மறுபடியும் பெத்தெடுத்த மாதிரி சந்தோஷமா இருக்குப்பா. என் வீட்டுக்காரர அவங்களோட பையன் ஜீவான்னு நினைச்சு சந்தோஷமா பேசுறாங்களே, அந்த சந்தோஷத்தை நமக்கு எடுக்க கூடாது. இவர் ஜீவா இல்ல விஜய்னு இவங்க கிட்ட சொல்லவே கூடாது. சார் எல்லாரும் தப்பிச்சு போயிட்டாங்க சார். ரவுடிங்களை பிடிக்க முடியல. இதோ இவர் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கொண்டு போங்க. ஓகே சார். இவரை சாட்சியா வச்சு தான் ருத்ராவை அரெஸ்ட் பண்ணணும். சீக்கிரம் போங்க. ஓகே சார். யோ எந்திரியா. அப்பா இந்த மந்திரவாதி ரொம்ப மோசமானவன்பா. அவன்தான் இந்த பொண்ணோட கழுத்துல இருக்கிற தாலியை பறிக்க சொல்லி ருத்ராவுக்கு ஐடியா கொடுத்திருக்கான். அவளை நீ சும்மா விடாத ஜீவா. சரியான கேஸ் போட்டு ஜெயில தள்ளு. இவங்களோட ஹஸ்பண்ட் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா இவங்க மயக்கமா இருக்கும்போது அம்மா இவங்கள மனசார மருமகளா ஏத்துக்கிட்டாங்க. அதனால இவங்க தாலிய பறிக்கணும்னு நினைச்ச ருத்ராவை நீங்க சும்மா விட்டீங்கன்னா அம்மா உங்களை சும்மாவே விட மாட்டாங்கண்ணா. தங்கச்சி நீ மனசுல நினைச்சது தப்பே இல்லம்மா. இந்த பொண்ணுதாம்மா உன் மருமக. கயல் இவங்க உங்க அண்ணி, உங்க அண்ணன் ஜீவாவோட பொண்டாட்டி. அண்ணா உண்மையாண்ணா? இவங்கதான் என் அண்ணியா? ஜீவா இந்த பொண்ணு உன் மனைவியா? பாக்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரியே இருக்காப்பா. லலிதா உன் மருமக பேரே மகாலட்சுமி தான். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. உன்னை பார்த்த முதல் நிமிஷமே என் மனசு சொல்லுச்சு, அது உண்மையாயிடுச்சுமா. கண்டிப்பா உங்க சந்தோஷத்தை நான் கெடுக்கவே மாட்டேன். கணக்கு ஐயா, சாமியார் குறிச்சு கொடுத்த நேரம் முடிஞ்சு போச்சு. அந்த மகா கழுத்துல இருந்து ருத்ரா தாலி அறுத்திருப்பாளா இல்லையா?
ஏன் இன்னும் எனக்கு ஃபோன் பண்ணாம இருக்கா? என்னங்க ருத்ரா வந்துட்டா. ருத்ரா, என்னாச்சு? போன காரியம் நல்லபடியா முடிஞ்சதா? அந்த மகா கழுத்துல இருந்து தாலியை பறிச்சிட்டியா? அது என்ன பண்ண? குழி தோண்டி போச்சிட்டியா? இனிமே அவளால உன் வாழ்க்கைக்கு எந்த இடத்துல வராதுல? அந்த ஜீவா அவளை மறந்துட்டு அவன் உன் கூட மட்டும் தானே வாழ்வான். சொல்லுமா. இல்லைண்ணே, நான் நினைச்சு போன காரியம் நடக்கவே இல்லை. கடவுள் இருக்கான், அவன் காப்பாத்திட்டான் அந்த பொண்ணோட மாங்கல்யத்தை. நான் தோத்து போயிட்டேனே. அந்த ஜீவா கிட்ட நான் தோத்து போயிட்டேன். அவன் கண்ணுல பட்டா மாட்டிக்குவோமோன்னு திரும்பி ஓடி வர நிலைமை வந்துருச்சு எனக்கு. எப்படி வந்தான்? எப்படி வந்தான் அவன்? என் எதிர்பார்ப்புல மண்ணாளி போடுறதுக்கு சரியான நேரத்துல அங்க வந்துட்டானே. அவ மட்டும் வரலனா அந்த மகாவை கொன்னு உயிரை எடுத்திருப்பேன். அவளை கொல்லவும் முடியல, அவ கழுத்துல இருக்கிற தாலிய பறிக்கவும் முடியல. இனி நான் என்ன செய்ய போறேன்? எப்படி ஜீவாவை எனக்கு சொந்தமாக்க போறேன்? அப்பா, கட்டாயப்படுத்தி தாலிய கட்ட வச்சாலும் என்னை தொட்டு தாலி கட்டினது ஜீவாதான். அவர்தான் எனக்கு புருஷனா இருக்கணும். எனக்கு மட்டும்தான் அவரு புருஷனா இருக்கணும்பா. ருத்ரா, போன இடத்துல என்ன நடந்துச்சு அத முதல்ல சொல்லு. ஜீவாவை புருஷனா அடையணும்னு நினைச்ச முதல் பொண்ணுனா, அதுக்கு அவர்கிட்ட சம்மதமும் வாங்கின முதல் பொண்ணுனா, எனக்குதான் முதல் உரிமையும் முழு உரிமையும் இருக்கு. அதை எவளுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இது உங்க மேல சத்தியம்பா. ருத்ரா, என்ன நடந்துச்சுன்னு விளக்கமா சொல்லு. தோத்து போயிட்டேன்னு சொல்ற, ஆவேசமா என்னென்னமோ பேசுற, சத்தியம் பண்ற. அங்க என்னதான் அப்படி நடந்தது சொல்லு. அண்ணா, சாமியார் கிட்ட ஆரோடம் கேட்டதும் பக்காவா பிளான் பண்ணி மகாவை தூக்கணும். சுயநினைவு இல்லாம இருந்த அவளோட கழுத்துல இருந்து தாலி அறுக்க போறப்ப அவ கண்ணு முழிச்சு தாலியை விடாம இறுக்கி பிடிச்சுக்கிட்டா. வாழ்க்கையில இப்படி ஒரு அவமானத்தை நான் பார்த்ததே இல்லைன்னு. அப்பா உயிரோட இருந்த வரைக்கும் பயம்னா என்னன்னே தெரியாம வளர்ந்தவனா. ஆனா இப்போ ஜீவா கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு ஒளிஞ்சு ஓடி வந்து நிக்கிறேன். எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? நம்ம ஆளுங்களையும் ஜீவா கையில மாட்டிக்காம தப்பிச்சு போக சொல்லிட்டேன். ஆனா அந்த சாமியார் மட்டும் ஓடி போகாம ஆணி அடிச்ச மாதிரி அங்கேயே உட்காந்துட்டானே. சாமியார் ஏன் ஓடி போகல? ஜீவா கிட்ட மாட்டிக்கணும்னு நினைச்சுதான் அங்கேயே உட்காந்துட்டானா? அவன் கண்டிப்பா ஜீவா கையில சிக்கியிருப்பான். அங்க நடந்த அத்தனை விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொல்லியிருப்பான். ஜீவா அவங்கிட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிக்க ஆரம்பிச்சிருப்பான். அதுக்குள்ள நாம முந்திக்கணும். இத்தனை நாளும் நமக்கு எதிராக எந்த சாட்சியும் எந்த ஆதாரமும் இல்லை. ஆனா இந்த சாமியார் நமக்கு எதிராக சாட்சி சொல்லி நம்ம எல்லாரையும் மாட்டி விட பார்க்கறான். விடக்கூடாது. அவனை ஸ்டேஷன்ல வச்சே அந்த சாமியார டேய் டேய் உங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சிருப்பேன், அதுக்கெல்லாம் கொஞ்சமா நன்றி விசுவாசம் இருக்காடா? என்ன முதலாளி இப்படி கேட்டீங்க?
நாங்கள் எப்பவுமே உங்களுக்கு நன்றி விசுவாசமாக தானே முதலாளி இருப்போம். அப்படின்னா நான் சொல்றதை செஞ்சு முடிச்சிட்டு வாங்க. என்ன சார் சொல்லுங்க முதலாளி. கொலை பண்ணணும், அதுவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளே போய் பண்ணணும். பண்ணுவீங்களா? ஸ்டேஷனுக்குள்ள போய் அந்த சாமியாரை கொல்லணும். அதுக்கு தைரியம் இருக்காடா உங்களுக்கு? என்னடா யோசிக்கிறீங்க? பயமா இருக்கா? பயம்லாம் ஒன்றும் இல்லை முதலாளி. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சாமியாரை போட்டு தள்ளுற முதலாளி. அப்ப நான் சொல்றத கவனமா கேளுங்க. ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கற மாதிரி போய் சரியான நேரம் பார்த்து போலீஸ் கண்ணில் மண்ணை தூவிட்டு அந்த சாமியாரை கொலை பண்ணிருங்க. பண்ணிடுறேன் முதலாளி. இத பாரு, எந்த சூழ்நிலையிலும் என் பேரு வெளியே வரக்கூடாது, புரியுதா? எங்களை கழுத்தறுத்தா கூட உங்களை நாங்கள் காட்டி கொடுக்க மாட்டோம் முதலாளி. போங்க போங்க, போய் அந்த சாமியாரை போட்டு தள்ளிட்டு வாங்க. போங்க. சரிங்க முதலாளி. சாமியார சாட்சியாக்குவானா? அந்த சாமியாருக்கு சங்கூதிட்டா என்ன பண்ணுவான் அந்த ஜீவா? என்னங்க, எனக்கு முதல்ல இருந்தே கொஞ்சம் சந்தேகமாவே இருக்கு. எதையோ இழந்துட்ட மாதிரி என் மனசு சொல்லுதுங்க. என் உடம்புல இருந்து ஏதோ ஒண்ணு பிரிஞ்சு போன மாதிரி தோணுது. ஒருவேளை என் வயித்துல இருந்து கர்ப்பம் கலைஞ்சு போச்சா? வயித்துல இருந்து கர்ப்பம் கலைஞ்சு போச்சா? என்ன மகா பேசுற? குழந்தைய சுமக்கிற ஃபீலிங் எனக்கு இல்லைங்க. வெறும் அழகி இருக்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன மகா சொல்ற? உன் வயித்துல குழந்தை வளர்றதுக்கான ஃபீலிங்கே இல்லையா? ஆமாங்க, அப்படிதாங்க இருக்கு. என்னை காப்பாத்தி நீங்க தானே ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தீங்க. அங்க டாக்டர் என்ன சொன்னாங்க? விழும்போது நான் கர்ப்பமா இருந்தேன் தெரியுமா உங்களுக்கு? அந்த கர்ப்பத்தை பத்தி என்ன சொன்னாங்க? எனக்கு எந்த ஆபத்தும் இல்லாத மாதிரி என் வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் எந்த ஆபத்தும் இல்லைன்னு தானே சொன்னாங்க. ஏமா பேச மாட்டேங்கிறீங்க? டாக்டர் கிட்ட கேட்டீங்களா இல்லையா? தயவு செஞ்சு சொல்லுங்க. என் வயித்துல சுமக்கிற குழந்தைய பத்தி நான் நிறைய கனவு வச்சிருக்கேன். அது நல்லபடியா பெத்து கொடுப்பேன்னு இவர்கிட்ட நம்பிக்கையா சொல்லிருக்கேன். அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகல, நல்லாதான் இருக்குன்னு தானே ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்க. இல்லங்க, இதுக்கு மேல உண்மையை மறைச்சு சும்மா இருமா. உங்க கர்ப்பம் கலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க. உங்களை மட்டும்தான் காப்பாத்த முடிஞ்சது. உங்க வயித்துல இருந்த குழந்தைய காப்பாத்த முடியலன்னு சொல்லிட்டாங்க. धीरनन धीरनन धीरनन
போயிடுச்சா? நம்ம புள்ள நம்மள விட்டு போயிடுச்சா? ஏன் மேல நம்பிக்கை இல்லாம கலைஞ்சு போயிடுச்சாங்க. அந்த சின்ன உசுருக்கு எப்படி வலிச்சிருக்கும். உயிர் போற வலிய அம்மானு வாய் விட்டு கத்த கூட முடியாம என் வயிற்றுக்குள்ளே கரைஞ்சு போயிடுச்சேங்க. என் வயிற்றுக்குள்ளே கரைஞ்சு போயிடுச்சு. வயிற்றுக்குள்ளே கரைஞ்சு போயிடுச்சு. குழந்தை பத்தி கனவு கண்ட மாதிரி குழந்தை என்ன பத்தி கனவு கண்டு இருக்குமே. என் அம்மா நல்லபடியா பெத்தெடுப்பா, நல்லபடியா வளர்ப்பான்னு எவ்வளவு எதிர்பார்ப்போட கனவு கண்டு இருக்கும். அந்த கனவெல்லாம் கலைச்சிட்டீங்க. சரி, அழாத அழாத. என் வயித்துல உதிச்ச முதல் உசுருங்க அந்த குழந்தை. அத நல்லபடியா பெத்து கொடுக்காத பாவி ஆயிட்டனே. அழாத மகா. அம்மாடி அழாதம்மா. நீ உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம் இல்லையா? குழந்தையோடவே நானும் போயிருக்கணும். என்ன மகா பேசுற? உன்னை இழந்து என்னால மட்டும் வாழ முடியும்னு நினைக்கிறியா? என் குழந்தை இழந்துட்டு நான் மட்டும் எப்படி வாழ முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? அம்மாடி இத பாரு, அது போனா இன்னொன்னு பெத்துக்கலாம். அந்த நம்பிக்கையோட உன் மனசை தேத்திக்கமா. என்னால முடியலையே. இத்தனை நாளும் ஆசையா வயித்துல சுமந்துட்டு இப்ப இல்லங்கிறது என்னால ஏத்துக்க முடியலையே. குழந்தைங்கிற செல்வத்தை எனக்கு கொடுக்க நினைச்ச கடவுள் அதை என் பாதையிலே புடுங்கிட்டாருன்னு தெரியலையே. கடவுள் எல்லாத்தையும் ஒரு காரணத்தோட தான் செய்வாருமா. எனக்கும் அப்படிதான் தோணுது மகா. இங்க பாரு, எழுந்து போனதை நினைச்சு வருத்தப்படுறதை விட நாம வரப்போறதை நினைச்சு நம்பிக்கையோட இருக்கலாம் மகா. எனக்கு சட்டுன்னு மனசு தேத்திக்க முடியலங்க. என் குழந்தை எழுந்த சோகத்துல இருந்து நான் வெளியே வர கொஞ்ச நாள் ஆகும். என்ன மன்னிச்சிடுங்க. உங்க குழந்தைய நல்லபடியா பெத்து கொடுக்க நான் தவறிட்டேன். எனக்கு நீதான் முக்கியம் மகா. நீ நல்லபடியா பொழைச்சு வந்திருக்க, எனக்கு அதுவே போதும். அண்ணா, நடந்த கெட்டதை எல்லாம் விட்டுருங்கண்ணா. இனிமே நடக்க போற நல்லதை பார்க்கலாம். அண்ணியும் நீங்களும் மேட் ஃபார் ஈச் அதருக்கு உதாரணமா இருக்கீங்க. ஆமா, இப்படி ஒரு அண்ணியை நீங்க எப்ப கல்யாணம் பண்ணீங்க? சொல்லவே இல்லையே.